ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலுடைய எபிசோடு இன்றைக்கி நாளைக்கானதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா, பாண்டியனும் வானதியும் பெங்களூரில் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிறதுக்காக போயிருப்பாங்க. பாண்டியன் எவ்வளோ சொல்லியும் கேட்காம வானதி போனாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிறதுக்கு லேட் ஆகும்னு சொன்னதுனால வானதி என்ன பண்ணுறாங்க, கோவப்பட்டு பாண்டியனை திட்டுறாங்க. ஒரு பொண்ணை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கிறியே, நேரத்தோடு அவங்க வீட்டில் தேட மாட்டாங்களா, கொண்டு போய் விட மாட்டியா அப்படின்ற மாதிரி வந்து வானதி வந்து பாண்டியன் மேலே திட்டுறாங்க, கோச்சிக்கிறாங்க. அதுக்கு பாண்டியனுக்கு கோபம் வந்து, நான் இதுக்கு தான் வேண்டான்னு சொன்னேன், இந்த மாதிரி லேட் ஆகுன்றது நான் எப்போவே சொன்னேன், நீ தான் வம்படியாக வந்து வண்டியில் ஏறினேன், இப்போ வந்து பிரச்சனை பண்ணுற, இப்போ என்னால் ஒரு திங்ஸ் வாங்க முடியாது, இப்போ நான் கிளம்புற சூழ்நிலையில் இருக்குது, இப்போ நீ தேவையில்லாத பிரச்சனை, உன் தேவைக்காக உன்னுடைய சுயநலத்துக்காக தான் நீ இருக்கிற, யார் எப்படி போனால் என்ன, நீ மட்டும் தான் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்பேர் பார்ட்ஸ்க்காக வாங்க வேண்டிய ஓனருக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு திங்ஸ் வேண்டாம், நான் இன்னொரு நாள் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே வானதி வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து வானதி இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை, டைம் ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அப்பா வந்த உடனே கேட்குறாங்க, எதுக்கு எனக்கு வேலை நேரத்தில் கால் பண்ணி கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி அவர் கேட்டதுக்கு, இந்த மாதிரி வானதி இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, அவள் என்ன பாண்டியன்கிட்ட அங்கே மெக்கானிக் ஷாப்பில் தானே இருக்க போகிறா, அவள் பேசிட்டு வர போகிறா, எதுக்கு இப்போ தேடின்னு இருக்கிற அப்படின்னு, இத்தனை நேரம் நம்ம கால் பண்ணினேன், நான் ரிங் போயிட்டு இருந்தது, இப்போ சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, சுவிட்ச் ஆஃப்னு வருதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பையன்கிட்ட சொல்லிவிட்டு போயிட்டு கடையாண்டா போய் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து வானதியோடைய அண்ணனை வந்து கடைக்கு அனுப்பி விடுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் வேலை செய்வார் இல்லைங்களா ஷாப்பில், அவர் தான் இருந்தார். இந்த மாதிரி வானதி வந்தாலடா இங்கே அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, எந்த வானதி, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை செய்கிற பையன் சொல்லுவான். உடனே இவங்க, அது எப்படி பாண்டியனும் தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பாண்டியன் தெரியும், அவர் எங்கன்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு பெங்களூர் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, ஓ அவ கூட தான் அவள் போயிருக்கிறாளா வானதி அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணிவிட்டு வேலை செய்கிற பையன் பார்த்திங்கன்னா முழிப்பான், எதுவும் பதில் சொல்லாத. இவர் அதை கெஸ் பண்ணிவிடுவார். வீட்டுக்கு கிளம்புற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலாவை காமிப்பாங்க. நிலா வந்து பார்த்திங்கன்னா புக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. உடனே ராகவ் வந்து மெசேஜ் பண்ணுவார், என்ன பண்ணுறீங்க நிலா, சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இவங்க வந்து கடுப்பாயிட்டு, என்ன இதெல்லாம் மெசேஜ் அனுப்பின்ட்டுருக்கிறாரு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவர் செஸ் விளையாடின்ட்டுருப்பார், அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடுவார். நான் செஸ் விளையாடின்ட்டுருக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க, மறுபடியும் அனுப்பி விட்டதுக்கு நிலா வந்து எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டாங்க. செம்ம கடுப்பாயிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் வருவாங்க. வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா சோழன் வந்து டீ போட்டுக்கிட்டு கிச்சனில் உருட்டிக்கிட்டு இருப்பார். யார் அது கிச்சனில் அப்படின்ற மாதிரி வந்து நிலா பார்க்க போவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, தலைவலிக்குதுங்க, டீ போட்டுருக்கிறேன், நான் உங்களுக்கு வேணுமான்னு கேட்டதுக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு. சரி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வருவாங்க. என்ன விஷயங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை ராகவ் அப்படின்னோடனே, ராகவனை பேச்சு எடுத்தாவே சோழனுக்கு ரொம்பவே கோவம் வரும், ஏன்னா கடுப்பாவாருன்றது தெரியும். ஆமாம், இப்போ என்ன ராகவுக்கு என்ன, உங்கள் கூட வேலை செய்கிறவர், ஒன்றா ஆர்கிடெக்ட் வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு பிடிச்ச பாஸு, அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டாஃபு நீங்கள், இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து சோழன் கேட்டதுக்கு நிலா சொல்லுவாங்க, ஆமாங்க எனக்கு பிடிச்ச முதலாளி தான், எனக்கு நான் ராகவ்கிட்ட பேசுறது எனக்கு பிடிச்சிருக்குது, இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு கோவப்பட்டுக்கிட்டு திருப்பி ரூமில் போய் உக்காந்துக்குவாங்க. இவங்க சோழன் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டு ரொம்பவே இருக்கிற பாத்திரத்தை போட்டு உடச்சிட்டு நிற்பாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடை முடிக்கிறாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி தான் பேசுவாங்க. இல்லைங்க, நான் ஏதோ கோவத்தில் வார்த்தையை விட்டுட்டேன், என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்கள், ராகவ் ஏதாவது உங்களை பிரச்சனை பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி சோழன் வந்து நிலா கிட்ட கேட்க வருவாங்க. நிலா வந்து யோசிப்பாங்க, சொல்லலாமா வேண்டாவா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு மறுபடியும் வந்து நிலா வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இல்லை ராகவ் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத மெசேஜ் எனக்கு அனுப்பின்ட்டுருக்கிறாரு, எனக்கு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றதுக்கு உடனே சோழன் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அவர் வந்து உங்கள் வாட்சை ப்ரெசென்ட் பண்ணதை பாருங்கள், ஸ்டேட்டஸ் வச்சுருக்கிறாரு, எமோஜிஸ் வச்சுருக்கிறாரு, கிஸ் எமோஜிஸ் வச்சுருக்கிறாரு, அப்படியேப்பட்ட பாஸையாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து ஃபோனை காமிக்கிறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம், ஓ இந்த விஷயத்தினால தான் இவர் கடுப்பாகிறாரா அப்படின்ற மாதிரி வந்து நிலா மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு, இது எனக்கு தெரியாதுங்க, ஸ்டேட்டஸ் வச்சது எனக்கு தெரியாதுங்க,
அப்படின்னு நிலா சொல்லுவாங்க. உடனே அது எப்படிங்க தெரியாத வச்சுருப்பாங்க. அவர் உங்களுக்கு gift கொடுக்குறதும், நீங்கள் அதுக்கு போஸ் கொடுக்குறதும் பாருங்க அப்படின்ற மாரி தான் வந்து காமிச்சு, அதுக்கப்புறம் வந்து இந்த கோவத்தினால தான் இவர் இந்த மாரி பண்றாருன்னு தெரிஞ்சு, அடுத்த நாள் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு கேட்குற மாரி வந்துட்டு நாளைக்கான எபிசோடு வந்து முடிப்பாங்க.